கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிறது அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கின்ற மனதுடனே கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில போதும் என்ற ஒரு மனசு நமக்கு வேணும். யாருக்குன்னா வருமா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம்னால நமக்கு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இங்க என்ன அப்படின்னு சொன்னா தேவன் எல்லாருக்கும் ஒரே அளவுல வட்டங்களை வரைவதில்லை. ஒரே அளவுல எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியா அவரு வரையில. அவர் ஆளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சிலருக்கு அவருடைய வட்டம் அப்படின்னு சொன்னா அவருடைய செய்கைகள் பெருசா இருக்கும். அவருடைய வட்டம் பெரியதாக இருக்கும். சிலருக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த வழியா தான் அவங்க என்ன செய்யணும், வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன் சொன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான காரியங்கள் தான் அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அப்படியாக தான் ஒவ்வொருக்கும் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா அதை மனதார ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி என்னதான் மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ய போறோம், ஒன்னும் கொண்டு வரதில்லை, ஒன்னும் கொண்டு போறதில்லை. அதனால நம்ம நிறைய வச்சிருந்தாலும் எதுவும் எடுத்துட்டு போக முடியுமா, கிடையாது. அதனாலதான் நமக்கு மிகுந்த ஆதாயம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிற அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற பற்று, தேவன் சொன்ன காரியங்கள் நம்ம செய்கிற காரியங்கள், அதெல்லாம் தான் நமக்கு பெரிய காரியங்களாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அவர் அவரை சார்ந்திருத்தல், அவரை சார்ந்திருத்தல் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால அவர் நம்ம அவரை சார்ந்திருக்கும் போது அவர் என்ன செய்வார், அவர் நல்ல பாதையில நம்ம நடத்துவார். அவர் நடத்துகிற பாதையில என்ன இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், வியாதி இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாத்தின் மத்தியும் நம்ம அவர் தூக்கி செல்லுவார். அவர் நம்மை கைவிடாது காத்துக்கொள்வார். அப்ப நம்ம எது நடந்தாலும் எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம போதும் என்ற மனதுடனே கூட இருக்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் வரைந்த வட்டம் வேற, நோவாவுக்கு வரைந்த வட்டம் வேற. அப்படித்தானே நோவா 120 வருஷம் என்ன செஞ்சாருன்னா ஆண்டவருக்காக பிரசங்கம் செய்து கொண்டார். அந்த உலகத்தை அழிக்கப்படுறது செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதோட அவருக்கு சொன்னபடி எல்லாம் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, எந்த மெஷர்மெண்ட் கொடுத்தாரோ அதே போல அந்த பேழையை கட்டுவதற்கு அவர் எல்லா காரியங்களும் நேர்மையாக உண்மையாக செய்தார். ஆனா இங்க ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் சரி உன் ஜனத்தையும் வீட்டையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் என்ன இல்லை, குழந்தையே கொடுக்கல. அத்தனை வருஷம் காத்திருந்த பிறகு ஒரு குழந்தை கொடுத்து அதுக்கு என்னது, அதே ஆண்டவர் என்ன செய்வாரு, பலி செலுத்த கேட்பாங்க. பாத்தீங்களா, நோவுடைய வாழ்க்கை டிஃப்ரெண்டா இருக்கு, ஆபிரகாமுடைய வாழ்க்கை டிஃப்ரெண்டா இருக்கு. அது மாதிரிதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிற விதம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விதம், ஆண்டவர் வழி நடத்துகிற விதம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா. நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஊழியத்துல பட்ட பிரச்சனைகள், அவர் பட்ட அனுபவங்கள் வேற. அங்க நோவா பாத்தீங்கன்னா அவர் மக்களோடு கூட சேர்ந்து இந்த பிரச்சனை இல்லாம என்ன செஞ்சாரு, அவருடைய வேலையும் செஞ்சுட்டு ஆண்டுடைய பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். நீங்க ஆண்டவரோடு கூட இந்த சீஷர்களை பாருங்க, அவரோட கூட இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்னது, ஆண்டவருடைய ஊழியத்துல வல்லமையா என்ன செய்வாரு, அவங்கள பயன்படுத்துவாங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற பெரிய பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, போதும் என்ற மனசு. நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க, இல்லை இந்த வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கணும், என்ன காரியங்கள்லாம் நமக்கு இருக்கிறது அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். தேவனுக்கு இன்னும் அதிக பக்தி உள்ளவர்களாக, வைராக்கியம் கொண்டவர்களாக நம்ம ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்முடைய தேவையை எல்லாம் சந்திப்போம். மிகுந்த ஆதாயம் எது, தேவ பக்தி. ஆண்டவர் எல்லா வழியிலும் நம்ம நடத்துவார். பாத்தீங்கன்னு சொன்னா சில நாட்களை நமக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்போம். அப்பதான் நம்ம நினைச்சே பார்த்திருக்காத ஒரு மனுஷன் நமக்கு முன்பாக நமக்கு என்ன செய்வாங்க, கை கொடுத்து நமக்கு உதவி செய்வாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் தேவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறார். நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நம்முடைய பாதைகளை அவர் பார்த்துக்கலாம், அல்லது அவர் செவைப்படுத்துவார். தேவன் விதித்த அளவுகளில் திருப்தி அடையாமல் அளவுகளை அதிகமாக்கி கொள்ள, சரி ஆண்டவருக்கு சரி நம்ம இதுக்கு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு பார்த்து இது செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு போனோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய கஷ்டம் அதனுடைய முடிவு எப்படிதான் இருக்குமா,
பிரச்சனையாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லோத் 2 பேரோட வாழ்க்கையை நீங்க பார்த்திருக்கலாம். ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த இடத்திற்கும் லோத்து தேர்ந்தெடுத்த இடத்திற்கும் மாற்றங்கள் பார்க்க அங்க பாவம் பெருகி அவங்க என்னது அது நகரமே அழிக்கப்படுகிற அளவுக்கு எரிக்கப்படுகிற அளவுக்கு என்னது வரும் பொழுது என்ன தப்பித்து ஓடுவதற்கு கூட மனசில்லாம ஓடி வர அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனாலதான் நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம பெருசாகிட்டு போனோம்னா அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அதுல நமக்கு என்ன இருக்காதான், அதுல ஆபத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் தராங்க, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் போஷிக்கிறாங்க, ஆண்டவர் எந்த வகையில நடத்துறாங்க, அந்த வழியா நம்ம செல்லுவோம். அப்படி நம்ம தேவன் மேல பக்தி வைராகத்தோடு என் வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் ஒருவேளை உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எந்த நிலையில நான் இருந்தாலும் அவரே எனக்கு தெய்வமா இருப்பாரு. அவர் எந்த காலத்துல என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையும் என்னை அவமானத்துக்குள்ள நிந்தைக்குள்ளும் என்னை விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட பக்தியோட ஆண்டவர் பற்றுதலா இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் இந்த மாதம் முழுவதும் நம்ம நல்வழிப்படுத்த இல்லை நம்மோடு கூட வர அவர் ஆயத்தம் இருக்க. நீங்க அவரோடு கூட இணைந்து செல்ல அவர் மேல் பக்தி வைராக்கியத்தோடு அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்வார்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எப்படி தானியேல் சொன்னார்ல, தேவன் எங்களை தானியேலுடைய நண்பர்களை எப்படி தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்க என்ன செய்வோம், ராஜாவுக்கு கீழ்ப்பட மாட்டோம், அவருக்கு தான் கீழ்ப்பட 3 சகோதரர்கள். சட்டம் உருவான பிறகும் கூட சிங்ககைவில போடுகிற சட்டம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் கூட எப்பவுமே ஆண்டவர் மேல வைத்திருந்த பக்தியோடு இருந்த தானியேலை போல நீங்களும் நானும் கெச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் நம்மளை சுற்றி இருந்தாலும் நாம பயப்படாம தைரியமா நம்மோடு இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் பெரியவர், இந்த அண்ட சராசரத்துக்கும் அதிகாரி, இந்த உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர், தன் ஜீவனை கொடுத்தவர், நம்ம ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறவர். அவர் மேல நம்ம பக்தியா இருப்போம், அவரை நம்ம பற்றிக்கணும், தொடர்ந்து அவரை அன்பில் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? எங்கள் மேல் அதிகமாய் நேசம் வைத்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே எங்களை ரட்சித்த தேவனே, இந்த வெளியிலும் கூட உம்மை நோக்கி அப்பா பிதாவை அழைக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையும் நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க சாமி. எங்களை சுற்றி என்ன பிரச்சனைகள் காரியங்கள் நடந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அல்ல, பொருட்டல்ல ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே நீரே எங்களுக்கு பரிகாரியான கர்த்தர், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் சாமி. எங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுபவங்கள் அல்லது கிடைத்திருக்கிற வேலை கிடைத்திருக்கிற வருமானங்கள் எல்லாமே எங்களுக்கு போதுமென்ற மனதோடு திருப்தியாக ஜீவிக்க தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு யாரெல்லாமே நோக்கி வேண்டிக் கொள்கிறாங்க அவளையெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவேளை அதில் குறைவுபட்டவர்களாக தேவன் இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி தொந்தரவு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இல்லாதபடி நீர் எங்களுக்கு தந்த காரியங்களுக்கு நன்றி சொன்னவர்களாகவும் இனி பெறப்போகிற காரியங்களுக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையா இருங்க. அப்படியே ராஜ்யம் வருவது நிறுத்தல் வேண்டுமா? இயேசு வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.